ஹலோ ஆர்ஜி. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேஷண்ட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரி நமக்கு தெரியும். அந்த ஸ்டோரியை தாண்டி அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அன்பும் கருணையும் தான். இது ஏன் எல்லா பக்கம் கிடைக்காதா? காசு கொடுத்தா தான் கிடைக்குமா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு நோயாளியோட மனநிலையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது அவங்க எந்த பாதை எப்படி வந்தாங்க, என்ன மாதிரி கடந்து வந்தாங்க. நான் சந்திக்கிற சில பெரியவங்களை பார்க்கும்போது அவங்க ஸ்டோரி நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எக்ஸாக்ட்லி அவங்க வாழ்ந்த விதமும் வளர்ந்த விதமும். இப்போ அவங்க பெட்டிடனாக இருக்கும்போது கூட என்னோட மனசில் தோன்றது என்னென்னா, அவங்க பிறக்கும் போதும் அவங்க அம்மா அப்பா எப்படி கொஞ்சிருப்பாங்க, எப்படி அவங்கள வரவேற்றிருப்பாங்க, அவங்களோட ஒவ்வொரு பருவநிலையிலுமே அவங்க பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துருப்பாங்க. இப்போ ஏஜ் ஆயிடுச்சுன்றதுக்காக அவங்களும் 80, 90, 100 இந்த மாதிரி வயசில் இருந்தால் கூட எல்லா நேரமே அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான். பெற்றோர்கள் இல்லாத வாழ்க்கையை நம்மளால் ஒரு பொழுதும் நினச்சி பார்க்க முடியாது. அதே சமயம் நம்ம பெற்றோர்களை தவிர நம்மளை யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஈக்குவலாக கிடையாது. ஏன்னா அம்மா அப்பா இடத்தை யாராலையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம பேரண்ட்ஸ் வயசாகும்போது நம்ம பேரண்ட்ஸ் ஆகும்போது தான். ஏன்னா கேர்ன்றது நம்மளோட ஒருத்தர் சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க, என்டையர் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பெரியவங்க பெட்ரிடன் ஆகட்டும், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சர்ஜிக்கல் ஆகட்டும், எந்த ஒரு சர்ஜரி பண்ணி பெட்டில் படுத்தாலும் ஒரு ஹோம் நர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஃபேமிலியோடு அந்த கேர் கொடுக்கும்போது 100% அது ரெக்கவர் ஆகுது. அந்த ரெக்கவர் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது. என்னோடய அனுபவத்தில் சொல்லப்போனால் பெரியவங்களோட நம்ம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே நமக்கு அது வரந்தான். அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்கள இருந்தால் மதிப்போம், அவங்கள அரவணைப்போம், அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்போம். இது நம்மளோட தாரக மந்திரமாக வச்சுக்கலாம். இது போல் வீடியோக்களுக்கு ஆர்ஜியுடன் இணைந்திருங்கள்.